ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். எல்லோ கலர், பிளாக் கலர், ரோஸ் கலர், இது வந்து ராமர் க்ரீன். இதில் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம வந்து ஒரு மல்டி கலரில் ஒரு கூடை போட போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், நான் ஒயர் கட் பண்ணி வச்சிட்டேன். எல்லோவில் வந்து 10 ஒயர், க்ரீனில் வந்து 10 ஒயர், ரோஸில் வந்து 5 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு எல்லோ கலர் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்திங்களா, அதை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் நட் போட்டாச்சு. இப்போ இதே போல் தான் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற 5 ஒயரையும் ஜாயின் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். அஞ்சு நாட் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதே போல் தான் நம்ம வந்து எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணணும். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இன்னும் 4 நாட் போடணும். அதுக்கு அடுத்தது அடுத்து ரோஸ் கலர் ஒயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த 5 ஒயரையும் ஜாயின் பண்ணணும். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது க்ரீன் ஜாயின் பண்ணணும், அப்புறம் எல்லோ ஜாயின் பண்ணணும். இது போல் நான் ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லோ, க்ரீன், ரோஸு, மறுபடியும் வந்து க்ரீனு, எல்லோ, இது போல் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அடுத்தது சைடில் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒயர் அளவு அப்படியே விட்டுட்டு எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு தான் இப்போ நம்ம வந்து போட போகிறோம். மேலே வந்து 2 லைன் போடணும், கீழே வந்து 2 லைன் போடணும். மொத்தம் 5 லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், 5 லைன் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இது போல் சைடில் ஒயர் விட்டுறணும். இப்போ இந்த லாஸ்ட் வரலும் போட்டு வரணும். போட்டு வந்து நம்ம வந்து கட் பண்ணிடணும். இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சுட்டு நான் வந்து மேலே 2 லைனு, கீழே 2 லைன் போட போகிறேன். நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், அடி போட்டு முடித்தாச்சு. எல்லோ கலரில் வந்து 5 லைன் போட்டிருக்கேன், க்ரீன் கலரில் வந்து 4 லைன் போட்டிருக்கேன். மொத்தம் 9 லைன். அதுக்கடுத்தது பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். இந்த கூட வந்து ஏணிப்படி முடிச்சு வச்சு போடுறதுனால இது போல் 2வது நாட்டில் வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு. இதே போல் தான் நம்ம வந்து சுற்றி போட்டுட்டு வரணும். என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டாங்க, இந்த ஜாயின் பண்ண ரன்னிங் ஒயரை வந்து எப்படி உள்ளுக்குள்ளே சொருகுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்ட் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த நம்ம ஜாயின் பண்ண பார்த்திங்களா, இந்த ஒயரை வந்து இப்போ உள்ளுக்குள்ளே நம்ம சொருக போகிறோம். இந்த பக்கம் திருப்பிக்கணும். திருப்பிட்டு 2வது நாட் இருக்குது பார்த்திங்களா, அந்த 2வது நாட்லேருந்து அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான், சொருகியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம சுற்றி போட்டு வர வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் வந்து 7 லைன் போட்டிருக்கிறேன்.
இப்போ இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிடணும். அதுக்கடுத்தது எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு சொருகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஒயர் விட்டுறணும். விட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே போட வேண்டியது தான். இப்போ நான் ஒரு ரவுண்டு போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயரை வந்து எப்படி சொருகிறதுன்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த ஃபஸ்ட் நாட்டில் வந்து சொருகக்கூடாது, 2வது நாட்டிலேருந்து சொருகணும். இப்போ இந்த ஒயர் வந்து எவ்வளோ நீளம் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம சொருகி விட்டுறலாம். அதுக்கடுத்தது இது போல் லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயரை வந்து ரன்னிங் ஒயரை மடித்து உள்ளுக்குள்ளே விட்டுறணும். விட்டுட்டு இப்போ இந்த லூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அந்த ஒயரை வந்து இந்த எல்லோ கலர் ஒயருக்குள்ளே விட்டு நல்லா வந்து டைட் பண்ணிடணும். அவ்வளோதான், போட்டு முடித்தாச்சு. அதுக்கடுத்தது இந்த பின்பக்கம் இருக்கிற ஒயரை கொண்டு வந்து அப்படியே நம்ம வந்து போட்டுட்டு வர வேண்டியது தான். இப்போ இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு நான் 3 லைன் போட போகிறேன். நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மூணு லைன் போட்டாச்சு. அதுக்கடுத்தது ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதே போல் கொஞ்சம் சொருகிறதுக்கு விட்டுட்டு நம்ம வந்து போட்டு வர வேண்டியது தான். இதிலே வந்து இப்போ நம்ம 3 லைன் போட போகிறோம். அதுக்கடுத்தது க்ரீன் கலர் போட போகிறேன். அதுக்கடுத்து பிளாக் கலர் போட போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து சொருகி விடணும். எப்பயும் போல் 1, 2, 3 3வது நாட்டில் வந்து சொருகி விட்டுறணும். இப்போ எல்லா வயரையும் நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், சொருகியாச்சு. இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.